போடு. कर sit straight, back straight. वर्दा लाइव वर्दा உனக்காக தான் வெயிட்டிங். ஓம் மனோபுத்யஹங்கார சித்தானி நாஹம் न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिः न तेजो न वायुः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपः विभुत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणां न चासङ्गतः नैव मुक्तिर्नन्येयः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम् चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम् ओ
सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्त्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। वेरी गुड। 43 இல்லையா? 43 come on the screen. कस्मात् सिद्धिः तपसः बुद्धिः क्वानु भूसुरे कुतो बुद्धिः वृद्धोपसेवया के वृद्धा ये धर्मतत्त्वज्ञः। டியூன் மறந்து போச்சு, திருப்பி வரும் அதுவே. நேற்றுக்கு 43 இருந்தோம் இல்லையா? கஸ்மாத் தபசா. எது தபஸ்? கஸ்மாத் சித்திஹி. எது சித்தி? எதனால் சித்தி கிடைக்கும் அப்படின்னா தபஸ்னால சித்தி கிடைக்கும். அப்புறம் தபஸ்னா என்ன? நீண்ட காலம் ஒரே விஷயத்தில் தொடர்ந்து சரியான அளவு, சரியான முயற்சி, சரியான திசையில் செலுத்துவது எதுவோ அது தபஸ். இது எல்லாமே இருக்கணும், அதுதான் தபஸ். அப்போது ஒரு தபஸ் அப்படின்னு நம்ம லைஃப்பில் ஒன்று எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின விஷயம் ஃபுல்லாக அறிவை நம்ம அடையணும். சரிதா? இப்போ நம்ம நேற்றுக்கு டெண்டுல்கர் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். டெண்டுல்கருக்கு அப்புறம் யார் என்னன்னு தெரியல. டெண்டுல்கர் என்ன பண்ணியிருப்பான்? சின்ன வயசுலேருந்தே சதா கிரிக்கெட் 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 அந்த விஷயத்துலையே ஈடுபட்டிருப்பான் இல்லையா? அதுலேயே ஈடுபட்டதுனால அவனுக்கு அந்த விஷயம் அந்த சித்தியாக இருக்குது. பால் எங்கே போட்டாலும் அடிக்க முடியும், அதுதான் சித்தி. என்ன டெண்டுல்கருக்கு என்ன சித்தி? பாலை எங்கே போட்டாலும் பவுண்டரிக்கு தள்ள முடியும், இல்லை ரன் எடுக்க முடியும், அதுதான் சித்தி. அப்போது நம்ம எந்தாவது ஒரு விஷயத்தில் தொடர்ந்து நம்ம ஈடுபட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு சித்தி கிடைக்கும். சரி, அப்போது எந்த விஷயத்தில் ஈடுபடணும் அதை யார் சொல்லுவா? எது தபஸ் பண்ணுவதற்கு லாய்க்கானது இந்த விஷயம் அப்படின்னா ஞானம் தான் முக்கியமான. இருக்கிறதுலே ஹையஸ்ட் சித்தி எது அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற வஸ்துவை அடையிறது எதுவோ அதுதான் ஹையஸ்ட் சித்தி. நம்ம கண்ணாடியை எங்கேயாவது வச்சுட்டோன்னா, கண்ணாடியை எங்கேயாவது தொலைச்சிட்டோம் அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். இப்படி வச்சுட்டு கண்ணாடியை உலகம் ஃபுல்லாக தேடினோன்னா எப்போ கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. அப்போது இந்த கண்ணாடி என்கிட்டயே இருக்கிற பொருள் எனக்கு கிடைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஞானம் தேவை. வேறு எதுவும் ஒர்க்கு எதுவும் பண்ண வேண்டாம். கார்லேயோ பஸ்லேயோ போய் தேட வேண்டாம், வேறு எங்கேயோ இடத்துல போய் தேட வேண்டாம். எங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அப்போது எதுக்கு அதிகமான எஃபர்ட்டு தேவைப்படும் அப்படின்னா நம்ம பொதுவாக நினைப்போம் எங்கேயோ இருக்கா அதை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு எஃபர்ட்டு ஜாஸ்தி அப்படின்னா. நம்மக்கிட்டேயே இருந்து தெரியாமல் இருக்கிற விஷயத்துக்கு தான் அதிகமான எஃபர்ட்டு தேவைப்படும். ஓகே, ஸோ நம்ம ஆத்மஸ்வரூபமாக நம்ம இருக்கிற பட்சத்தில், நம்ம பிரம்மானந்த ஸ்வரூபமாக இருக்கிற பட்சத்தில் ஆனந்தத்தை வெளியிலேயே தேடின்னு இருக்கோம் இல்லையா? தட் மை ஹாப்பினஸ் இஸ் தேர் அவுட் இன் த வேர்ல்டு.
அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குல்ல. அதோ அங்கே இருக்கு பார் என்னுடைய சந்தோஷம், இதோ இங்கே இருக்கு பார், அதோ அமெரிக்காவில் இருக்க என்னோடய சந்தோஷம், யூகேயில் இருக்க என்னுடைய சந்தோஷம், மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்க என்னுடைய சந்தோஷம். சந்தோஷம்னா என்ன, அதில் செக்யூரிட்டி எல்லாமே இன்க்ளூடட். அங்கெல்லாம் போயிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு தபஸு, அது எங்கிட்டே தான் இருக்குங்கன்னு புரிஞ்சுக்கிறது அதை விட பெரிய தபஸு. போட்டோம். அடுத்தது என்ன, புத்தி குவானு. புத்தி புத்தி எங்கு புத்தி இருக்கும், புத்தியின் இருப்பிடம் எவரிடம் புத்தி இருக்கும். எவரிடம் புத்தி இருக்குமா, பூ சுரே. பூ சுரே அப்படின்னா பிராமணர்கள்னு அர்த்தம். அப்போது நம்ம வந்து எப்போ இந்த வர்ணத்தினுடைய பேர் வந்தாலும் பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா இந்த 4 பேர் வந்தாலும் அது என்ன பண்ணோம், 3 கேட்டகரியில் பிரியறது. ஒன்று ஜாதியினுடைய அடிப்படையில். ஜாதியினுடைய அடிப்படையில் யார் பிராமணன், ஜாதியினுடைய அடிப்படையில் யார் வந்து சத்திரியன், அந்த குலத்தில் பிறந்தால் பிராமண குலத்தில் பிறந்தேன். ஸோ நான் வந்து ஜாதி பிராமணன், நான் வந்து ஜாதி சூத்ரன், நான் வந்து ஜாதி சத்திரியன், நான் வந்து ஜாதி வைஷ்யன். ஏன்னா நான் வந்து ஒரு பிராமணனுக்கு பிறந்திருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு சத்திரியாளனுக்கு பிறந்திருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு இதுக்கு பிறந்திருக்கேன். அதனால தான். அதில் ஏதாவது சிறப்பு இருக்கா, நமக்கு அதில் ஏதாவது பெரிய சிறப்பு இருக்கா, எந்த பெரிய சிறப்பும் இல்லை. ஓகே, அது வந்து அப்படியே வந்துடுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஜாதி. ரெண்டாவது கர்மம். கர்மத்தினுடைய அடிப்படையில். கர்மத்தினுடைய அடிப்படையில் யார் பிராமணா, யார் சூத்ரா, யார் வைஷ்யா, யார் சத்ரியா. எவன் தன்னுடைய தொழில் ரீதியாக அப்படியே உட்காந்துக்கோங்க, சேரில் உட்காந்து கிளாஸ் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். எவன் தன்னுடைய தொழில் ரீதியாக கற்றுக் கொடுப்பது, மற்றவர்களுக்கு அறிவை பகிர்ந்து கொடுப்பது, அந்த தொழிலில் இருக்கிறார்களோ, பாலிசி மேக்கிங் ஆர் ஆலோசனை கூறுகின்ற இடத்துல இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் வந்து பிராமண தொழிலில் இருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிறப்பு தொழில். சத்திரியன்னா என்ன தொழில், நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு சத்திரியனுடைய தொழில். வைஷ்யனுடைய தொழில் என்ன, பணத்தை அதிகப்படுத்துகின்ற தொழில். பணத்தை எடுக்கிற தொழில். அந்த பணத்தை போட்டு பணம் எடுக்கிறது எதுக்காக, அந்த தொழில் மூலமாக ஒரு 100கணக்கான குடும்பத்தினுடைய வீட்டில் வந்து அடுப்பெரியறதுனால. இது வந்து இங்கே பார்த்தோம்னா இந்த எல்லா தொழிலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சமுதாயத்துக்கு நன்மை பயக்குவதாக இருக்கணும். சூத்ரனுடைய தொழில் என்ன, இந்த மற்ற 3 வர்ணங்களுக்கும் தேவையான எல்லா விதமான காரியங்களையும் சேவையும் செய்து தருவது சூத்ரனுடைய தொழில். சரியா. இப்போது நம்ம வீட்டில் வந்து இந்த 4த்தில் ஏதாவது, நம்ம வீட்லேயோ நாட்டிலையோ இந்த 4த்தில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா பரவாயில்லையா, பரவாயில்லையா. 4 திசையில் ஒரு திசை இல்லைன்னா அப்படின்னு எப்படி இமேஜின் பண்ண முடியாதோ. 4 டைரெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. என்ன 4 டைரெக்ஷன்ஸு, ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்து, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. தமிழில் இதெல்லாமா தமிழில் சொல்லி பழகணும். இந்த 4 திசையில் ஒரு திசை இல்லாத யோசிச்சு பாருங்களேன். 3 திசை அப்படி இருக்க முடியாதுல்ல, அப்படி யோசிக்க கூட முடியல. அந்த மாதிரி இந்த 4 வர்ணம் இல்லாமல் இருக்கிறது. எல்லா நாட்டிலையும் மனித குலத்தில் எல்லா இடத்துலையும் இந்த வர்ணம் இருக்குது. இது வந்து தொழிலினுடைய அடிப்படையில். 3வது இருக்குது, அதுதான் வேதம் வந்து முக்கியமாக கருதுகிற விஷயம். அது என்னது அப்படின்னா குணத்தினுடைய அடிப்படையில். குணத்தினுடைய அடிப்படையில் யார் பிராமணன், குணத்தினுடைய அடிப்படையில் யார் சத்திரியன்,
குணத்தினுடைய அடிப்படையில் யார் வைஷ்யன், குணத்தினுடைய அடிப்படையில் யார் சூத்ரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குணங்கள் அப்படின்னு சொன்னாலே சத்துவ ரஜஸ் தமஸ் அப்படின்ற 3 விதமான குணங்கள் 3ஆக பிரிகிறது. அதில் சத்துவம் மேலோங்கி ரஜஸ் பின்தொடர்ந்து தமஸ் மிக கம்மியாக இருந்ததனால் அவன் பிராமண குணத்தை சார்ந்தவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிராமண குலத்தை சார்ந்தவன் அல்ல, பிராமண கர்மத்தை சார்ந்தவன் அல்ல, பிராமண குணத்தை சார்ந்தவன். அந்த குணம் பிராமண குணம். சத்திரிய குணம் எது? ரஜஸ் மேலோங்கி சத்துவம் பின்தொடர்ந்து தமஸ் பின்தங்கி இருப்பது சத்திரியனுடைய குணம். வைஷ்யனுடைய குணம் எது? ரஜஸ் மேலோங்கி தமஸ் தொடர்ந்து சத்துவம் பின்தொடர்றது வைஷ்யனுடைய குணம். சூத்ரனுடைய குணம் எது? தமஸ் மேலோங்கி இருந்து ரஜஸ் பின்தொடர்ந்து சத்துவம் பின்னாடி இருப்பது சூத்ரனுடைய குணம். ஆர்எஸ்டின்னு போட்டுக்கோங்க. எஸ்ஆர்டி, எஸ்ஆர்டி பிராமணா, ஆர்எஸ்டி சத்ரியா, வைஷ்யன ஆர்டிஎஸ் வைஷ்யா, டிஆர்எஸ் சூத்ரா. இப்போது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன ஆகிடுதுன்னா, தமிழ்நாட்டில் இல்லை, பாரதத்திலே கன்ஃபியூஸ். பிரிட்டிஷ்காரன் அவன் கம்ஃபர்டபுளாக என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டான்னா, இந்த பிராமண குலத்தில் பிறந்திருக்கான் இல்லையா, பிராமண குலத்தில் பிறந்தவன், பிராமண தொழில் செய்பவன், பிராமண குணம் பொருந்தியவன், அதனால் அவன் உயர்ந்தவன் அப்படின்னு அவன் உயர்ந்தவன் நினச்சிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி வேறுபாட்டை உண்டாக்கிட்டான். சூத்ர குலத்தில் பிறந்தவன் பிராமண குணத்தோடு இருக்கலாம் இல்லை, இருக்கார்கள். பிராமண குலத்தில் பிறந்தவன் சூத்ர குணத்தோடு இருக்கார்கள். எஸ் சார். இதில் தொழில் நடுவில் ஒன்று இருக்குது. இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுறது அப்படின்னா, பிறப்பின் அடிப்படையில் எந்த விதமும் யாருமே மாற்ற முடியாது. அதனால் இட் இஸ் நாட் ரெலவெண்ட் டு டிஸ்கஸ் இன் நவடேஸ். அதை விட்டுடலாம். ஒரு காலத்தில் யார் எந்த குலத்தில் பிறந்தார்களோ அந்த குலத்தினுடைய தொழிலே அவள் பண்ணுறதுனால பிறப்பினாலேயும் அவளுடைய தொழிலின் அடிப்படையினாலேயும் அவர்கள் ஒரே வர்ணத்தில் பிறப்பிலையும் பிராமணன், தொழிலையும் பிராமணன், பிறப்பிலையும் வைஷ்யன், இதுலேயும் வைஷ்யனாக இருந்தான். இப்போது அது நாட் ரெலவெண்ட்டு. இப்போ என்ன ஆகிறது, எல்லாருமே ஸ்கூலில் இங்கிலீஷ் எஜுகேஷன் படிச்சுட்டு என்ன பண்ணுறா, அதுக்கப்புறம் அவளுடைய விஷயக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையில் போய் சேர்றான். ஐடி கம்பெனியில் எஸ் சார் நான் இன்றைக்குள்ளே ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சூத்ர தொழில். ஐடி கம்பெனியில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாளோ எல்லாருமே, இன்க்ளூடிங் சிஇஓ சிஎஃப்ஓ எல்லாருமே சூத்ர தொழில். ஏன்னா ஒருத்தருக்கு பதில் சொல்லி அவள் சொல்கிற வேலையை செய்கிறது சூத்ர தொழில். போலீஸு மற்ற விஷயம் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறவா என்ன தொழில்? சத்திரிய தொழில். பணம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவா என்ன தொழில்? வைஷ்ய தொழில். மற்றவாளுக்கு அத்தியாபனம் அதில் இருக்கிறவா என்ன தொழில்? பட்டணம் பாட்டணமில் இருக்கிறவா, டீச்சர்ஸாக இருக்கிறவா பிராமண தொழில். புரியுறதோ? இதே பிராமண தொழிலில் இருந்துட்டு அந்த பணம் அதை சொல்லி கொடுக்கறத வச்சு பணம் நிறைய பண்ணால் என்ன அர்த்தம்? ஸ்கூலில் பார்த்தோன்னா பெருசாக லக்ஷ்மியோடைய விக்கிரகம் வச்சுருப்பா. ஏன்னா ஸ்கூல் நடத்துறது எதுக்காக? அறிவை கொடுக்கறதுக்காகவா? அறிவை கொடுப்பதற்காக. அறிவை வைத்து பணம் செய்வதாக இருந்தால் குணத்தில் வைஷ்யனாக இருக்கிறான். தொழிலில் பிராமண தொழில் எடுத்துட்டு குணத்தில் வைஷ்யனாக இருக்கான். பைஜூஸ் ஆப் ஏன் ஃப்ரீயாக கொடுக்கறது? லேர்னிங் ஆப்பு. லேர்னிங் இல்லை, லேர்னிங் யாராவது விற்கலாமா? ஆப்போட ஐடியா என்ன? உலகமே ஞானத்தில் அறிவில் மேல் சார்ந்து வழங்கணும்னானோ அந்த ஆப்பை வச்சு நான் பணம் பண்ணணும் இல்லையா? ஸோ இது விஷயம். சரி, இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, இங்கே சங்கராச்சாரியார் புத்தியின் உறைவிடம் எது அப்படின்னா பிராமணர்கள் அப்படின்னு சொன்னால், எவரிடத்தில் புத்தி இருக்கிறதோ அவர்கள் பிராமணர்கள்னு புரிஞ்சுக்கணும். பிராமணனாலே புத்தி இருக்கணும். ஏன்னா பிராமணன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஜாதி தான் மைண்டில் வரும்.
புரியுதா? தொழில் யாருக்கும் மைண்டில் வரதில்லை. ஏன்னா தொழிலில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் யாருக்கும் தெரிய மாட்டேங்க. நமக்கு ஒன்று டைரெக்டாக பிராமணன், சத்திரியன், சூத்ரன் அப்படின்னா ஜாதி ரீதியாக தான் நமக்கு டக்குன்னு அது புரியுறது மைண்டில். அப்படி இல்லாமல் இங்கு சொல்லப்படுறது பூசுரே, புத்தி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா எவன் குணத்தில் மேனோங்கிய பிராமணனாக இருக்கிறானோ அவனிடத்தில் புத்தி எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ புத்தி யார்கிட்டையாவது வாங்கிக்கணும் அப்படின்னாக்க அவன் வந்து குணத்தில் பிராமணனாக இருக்கானா பாரு, நல்லவனாக இருக்கானா பாரு. அவர்கள் எல்லோருமே பிராமணர்கள். நந்தனனை போல் அந்தணன் உண்டோ? நந்தனார்னு ஒருத்தர் இருந்தார். அந்த நந்தனாரை மாதிரி ஒரு அந்தணர் உண்டோ அப்படின்னு சொல்லுவான். 63 நாயன்மார்களில் வந்து பெரும்பாலும் வந்து பிராமணர்கள், பிராமண ஜாத்தியில் பிறந்தவர்கள் கிடையாது. ஆழ்வார்களிலும் பிராமண ஜாத்தியில் பிறக்காத ஆழ்வார்கள் உண்டு. ஆனால் அனைவருமே வந்து குணத்தில் மேலோங்கிய கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய பிராமணர்கள். எதன் அடிப்படையில்? குணத்தின் அடிப்படையில். எவன் தனக்கே வேணும் என்ற எண்ணத்தை துறந்தவனோ அவன் பிராமணன். ஃபியூச்சரை பற்றி யாரு கவலைப்படாமல் இருக்காளோ அவன் பிராமணன். பிளான் பண்ணாமல் இருக்கிறவன் அல்ல, கவலைப்படாமல் இருக்கிறவன். எவனால் மற்றவர்களுக்கு நன்மை பயங்குமோ அவர்கள் பிராமணர்கள். அப்போது நம்ம வேதத்தினுடைய ஐடியா என்ன அப்படின்னா, நீ எந்த குலத்தில் வேணால் பிறந்துரு. நீ சத்திரியனாக பிறக்கலாம், பிராமண குலத்தில் பிறக்கலாம், வைசிய குலத்தில் பிறக்கலாம், சூத்ர குலத்தில் பிறக்கலாம். தொழில் கூட நீ எந்த தொழில் பண்ணுறியோ பண்ணு. ஆனால் நீ வந்து குணத்தில் பிராமணனாக ஆகணும். அனைவரையும் பிராமணன் ஆக்குவதே வேதத்தின் குறிக்கோள்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அப்போது நான் பிராமணன் ஆகணும், நீயும் பிராமணன் ஆகணும். எதன் அடிப்படையில்? பிறப்பின் அடிப்படையில் ஒன்றும் ஆக முடியாது. இனிமேல் பிறந்தாச்சு. தொழில், ஏதோ ஒரு தொழில், நமக்கு என்ன தொழில் வருமோ அது பண்ணிட்டு இருக்கோம். அப்போது ஆக வேண்டியது எது அப்படின்னா நம்மளுடைய குணம் பிராமண குணமாக ஆக வேண்டும், மேலோங்க வேண்டும், நன்மை மேலோங்க வேண்டும். இதுதான் விஷயம். குதோ புத்திஹி, குதோ புத்திஹி, புத்தி எங்கேருந்து வரும்? புத்தி எப்படி நமக்கு உற்பத்தி ஆகும்? பிராமணர் இடத்துல போய் கேட்டுக்கோ புத்தியை அப்படின்னு சொல்கிறா. நமக்கான உற்பத்தி ஆகணும்ல புத்தி. எப்படி உற்பத்தி ஆகுமா? விருத்த சேவையா. அங்கே இருக்க பெரியோர்களுக்கு எல்லாருக்கும், உன்னோட ஒரு வயசு பெரியவாளாக இருந்தாலும் அவளுக்கு சேவை பண்ணணும். நீ மற்றவாளுக்கு எப்போ சேவை பண்ணுறியோ அந்த சேவை பண்ணுறது மூலமாக நமக்கு புத்தி மேன்மைப்படும். புரியுறதோ? த மோர் யூ கான்ட்ரிபியூட், த மோர் யூ ஒர்க் ஃபார் அதர்ஸ், யூ வில் பிகம் மோர் நாலெட்ஜபிள். வெறும் நாலெட்ஜை மட்டும் எடுத்துக்கணுன்னா யூடியூப்பில் பட்டன் அழுத்திட்டு பார்த்துட்டு இருக்கலாம். எக்ஸாக்டாக பையனுக்கு ரொம்ப அழகாக தெரியும் மார்ஸ்லேருந்து ஜூபிட்டர் மட்டும் எவ்வளோ தூரம், மார்ஸை விட ஜூபிட்டர் எவ்வளோ பெருசு, எவ்வளோ சின்னது, இதெல்லாம் தெரியும். ஆனால் அவனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது யாருக்கும். அவனுடைய புத்தியும் வந்து தேவையான நேரத்தில் பயன்படாது. அப்போ எப்போ எல்லாமே சேர்ந்து கூடி வரும் அப்படின்னாக்க, எவன் ஒருவன் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய சேவையில் ஈடுபடுவதில் இன்பம் கொள்கிறானோ. நான் வந்து எப்படி நம்மளுடைய நேச்சர் எப்படி இருக்கணும் தெரியுமோ? இன்னொருத்தருக்கு ஒன்று பண்ணுறதுனால சந்தோஷம் அடையணும். அப்படி இன்னொருத்தருக்கு ஒன்று பண்ணுறதுனால சந்தோஷம் அடைகிற தன்மை நமக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய புத்தி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். எஸ்பெஷலி இங்கே புத்தின்னு சொல்கிறது வந்து நாலேஜ் பேஸ் இன்டலெக்ட் கிடையாது. நம்மனா புரிஞ்சுக்கோங்க. புத்தி நன்னா இருக்கும். நீங்கள் சொன்னல இத்தனை பேருக்கு சேவை பண்ணேன், எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற அறிவு வருமா? கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுற வராது. அது வந்து யார் வேணால் கற்றுக்கலாம். இங்கே சொல்கிற புத்தி வந்து விவேகம். எது சரி, எது தவறு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இப்போ என்ன பேசணும், இப்போ என்ன பேசக்கூடாது, எந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்போ நிற்கணும், எப்போ ஓடி போகணும், இது எல்லாமே வந்து புத்தி. அந்த விவேகத்தை வந்து இங்கே குறிக்கிறார். கோ விருத்தா, சரி விருத்த சேவையா, விருத்த பெரியோர்களுக்கு சேவை பண்ணால் புத்தி வந்து மிளரும் அப்படின்னு சொல்கிறேன், விவேகம் வரும்னு சொல்கிறேன். அந்த பெரியோர்கள் யார்? எவர்கள் தர்மஜ்ஞா ச தத்துவஜ்ஞா, தர்மமும் அறிந்தவராகவும் தத்துவமும் அறிந்தவராக இருக்க வேண்டும். அப்போ நம்ம இங்கே பிரம்ம வித்யா மந்திரில் என்ன படிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா, ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம தத்துவஜானத்தை எடுத்து படிச்சுன்னு இருக்கோம். அந்த தத்துவஜானத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தர்மஜானமும் சேர்த்து படிச்சுன்னு இருக்கோம். புரியுறதா?
திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவாளுக்கு ஹிம்சை பண்ணக்கூடாது. இது பிரம்ம வித்யா மந்திர் வந்து தான் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே தெரியும் இல்லையா? அப்போது தர்மத்தினுடைய அறிவு, தத்துவஜ்ஞா அப்படின்னா அறிவு உடையவன், தர்மஜ்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் கம்ஸ் அலாங் வித் ப்ராக்டிஸ். தர்மம் அறிந்தவன் மட்டும் இல்லை, தர்மத்தை கடைபிடிப்பவன். ஸோ யாருக்கு நம்ம சேவை பண்ணால் நம்மளுடைய விவேகம் புத்தி வளரும் அப்படின்னா, எவன் தர்மம் அறிந்து அதை கடைபிடிக்கிறானோ, மேலும் தத்துவம் அறிந்தவனாக இருக்கிறானோ. இது எல்லாமே எதற்காக நான் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற மேலான ரகசியமான தத்துவத்தையும் அறிந்தவன் எவனோ அவனுக்கு சேவை செய்தால் நமக்கு அந்த விவேகம் ஏற்படும். சரி, ஓகே. கிருஷ்ணர் என்ன சொல்றார்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவை. நான் பாட்டுக்கு சேவை பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு வருமா அப்படின்னா, சேவை பண்ணிகிட்டே நீ இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்ட அப்படின்னா அபரிமிதமாக உனக்கு பதில் சொல்லுவான். நீ யாரிடத்துல சேவை பண்ணுறியோ அவகிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அதாவது மனம் குளிர்ந்து அதுக்கு பதில் சொல்லுவாள். அதனால நமக்கு ஏற்படும். சும்மா சேவை பண்ணிகிட்டே இருந்தால் புத்தி வராது. அந்த சேவை பண்ணுறச்சே நமக்கு என்னென்னா சரியான கேள்விகள் கேட்க தோணும். ஜி கற்பூரம் எதுக்கு காட்டுறோம்? சொல்கிறத செய் முதல்ல அப்படின்னா விரத்தா கிடையாது. நீ இப்போ கற்பூரத்தை காட்டு, பூஜை முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பூஜையில் என்ன இது பண்ணுறதுன்னு புரியுறதோ? ஸோ கற்பூரம் எதுக்கு காட்டுறோம், பூ எதுக்கு போடுறோம், ஏன் அபிஷேகம் பண்ணுறோம், இந்த கேள்வியில் நம்ம கேட்க 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 என்ன ஆகும்னா, இது சும்மா எதுக்கு தண்ணி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கே, 1/2 லிட்டர் பால் வேஸ்ட்டாக போகிறதே, இப்படி இல்லை நமக்கு புத்தி இருக்கும்ல, அந்த புத்தி மாறும். அது புத்தி கிடையாது, அது அவிவேகம். அப்போது தர்மத்தை கடைபிடிப்பவனாகவும், தர்மம் அறிந்தால்தான் கடைபிடிக்க முடியும், மேலும் தத்துவம் அறிந்தவன் இவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக நமக்கு மேலான நன்மை பயக்கும். என்னது? விவேகம். அடுத்த ஸ்லோகம் கண்ணா, அந்த HDMI கேபிள் கூட டிவி ஆன் பண்ணு. நீ உட்கார், சுதர்ஷன் உட்கார். அவனை தானே சொன்னேன், ஒருத்தர் வேலை செஞ்சா போகிறோம். கேட்டா புஸ்தகம் எடுத்துக்கூடாது, இல்லைன்னு ஒரு காப்பி எடுத்துக்கூடாது. இப்போ ஸ்லோகம் நம்பர் எத்தனாவது? 44. சம்பாவிதஸ்ய மரணாததிகம் கிம் திருஷ்யோ பவதி கிம் துர்யசோ பவதி லோகே சுகி பவேத் கோ தனவான் தனமபி ச கிம் யதச்சேஷ்டம். அப்படி படிக்கக்கூடாது. லோகே சுகி பவேத் கோ தனவான் தனமபி ச கிம் யதச்சேஷ்டம். அப்படியே படிக்கணும். மெதுவாக திருப்பி டியூன் நிலைக்கு வந்திருக்கு. சம்பாவிதஸ்ய மரணாத் அதிகம் கிம். மரணாத் அதிகம் சம்பாவிதம் கிம். மரணத்தை காட்டிலும் மேலானது எது? மேலானதுன்னா என்ன? லாஸ், அதிகமான இழப்பு எது? மரணத்தை காட்டிலும் மேலான இழப்பு எது அப்படின்னா துர்யஷா பவதி.
நம்மளுடைய நல்ல பேரானது, நம்மளுடைய யசஸானது, நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரை இழப்பது வந்து மரணத்தை இழப்பதை விட மேலான லாஸ். சம்பாவிதஸ்ய சாகீர்த்திகி மரணாததிரிச்சதே பயாத் ரணாத்து பரதம் மன்சியந்தே துவாம் மகாரதாக. அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுத்த காலத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஏ அர்ஜுனா, மரணத்தை விட கொடியது எது அப்படின்னாக்க, அர்ஜுனன் போர்க்களத்துலேருந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு உனக்கு வந்து அகீர்த்தி உன்னை வந்து வாழ்க்கை ஃபுல்லாக உன்னுடைய சரித்திரத்தில் அது இருக்கும். புரியுறதா? அதனால் வந்து மற்ற எந்த விஷயத்துக்காக நீ யுத்தம் பண்ணுறியோ இல்லையோ, உனக்கு அகீர்த்தி வருமான விஷயத்தை வந்து பண்ணாத. ஏன்னா அர்ஜுனன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வேர்ல்டு சாம்பியன், த கிராண்ட் மாஸ்டர். இதில் தனுர்வித்யாவில் எல்லோரும் வந்து அர்ஜுனனை மனசில் நினச்சிட்டு தான் தனுர்வித்யா ஆரம்பிப்பாள் அந்த காலத்திலேயே, அது அர்ஜுனன் இருக்கிற காலத்திலேயே. அப்போது அர்ஜுனன் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் மகாபாரத யுத்தத்துலேருந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன இருக்காது. அதே மாதிரி இதில் நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னாக்க, நாம் ஒரு விஷயத்தை நான் செய்யறேன் அப்படின்னு ஏற்றுட்டோம், பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த விஷயத்தை வந்து கடைசி மட்டும் நின்று பண்ணணும். ஒரு ப்ராஜெக்டில் நமக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கடைசி மட்டும் அதில் நிலச்சி நிற்கணும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். பாதியில் ஓடக்கூடாது. மனுஷனுடைய புத்தி வந்து கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே அந்த கஷ்டத்தை தாங்கிண்டு அந்த விஷயத்தை செய்கிறத விட அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் மனுஷனுடைய புத்தி அதிகமாக வேலை செய்யும். அதுக்கு பேர் எஸ்கேபிசம்னு பேர். கீபோர்டில் வந்து எஸ்கேப்னு ஒரு இது இருக்குது. ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா உடனே எஸ்கேப் எழுத்துவோம் அந்த காலத்தில். எஸ்கேப் 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 எஸ்கேப். ஹியூமன் மைண்ட் அது கரெக்டாக வச்சுருக்கான் எஸ்கேப்னு. அதுவும் கரெக்டாக கை தட்டுற மாதிரி வச்சுருக்கான். அதை தனியாக வைப்பான் அந்த மற்ற கீபோர்டில் இருக்கிற பட்டனோட சேர்த்து வைக்க மாட்டான், தனியாக இருக்கும். எஸ்கேப் 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 எஸ்கேப். ஏன் மனுஷன் உடனே எஸ்கேப் ஆகணும் எதுவாக இருந்தாலும்? கண்ட்ரோல் ஆல்டெல், கண்ட்ரோல் ஆல்டெல். இது கம்ப்யூட்டர் தெரிஞ்சவளுக்கு தெரியும் கண்ட்ரோல் ஆல்டெல் நான். அப்போது யஷஸ் எதனால் போகும்? நமக்கு நம்மளுடைய நல்ல பேர் எதனால் போகும் அப்படின்னா, நம்மளுடைய நல்ல குணங்களை கடைபிடிக்காமல் போவதனால் நமக்கு அகீர்த்தி ஏற்படும். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு ஒரு நல்ல குணம் எனக்கு இருக்குன்னா அது வந்து கழுத்தை வந்து தொண்டையை அறுத்து போட்டாலும் நம்ம அந்த குணத்தை வந்து மீறக்கூடாது. அகீர்த்தி ஏற்படும். ரெண்டாவது வந்து அதிகபட்சமாக, அதாவது மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் நான் என்னை மட்டுமே எப்பொழுதும் ஆராதித்து கொண்டிருந்தேன்னா அகீர்த்தி வரும். புரியுறதா? பீயிங் ஹைலி செல்ஃப் சென்டர்டு. உன்னை பற்றி நீ நன்னா பார்த்துக்கோ, உன்னை வேண்டாங்களே, ஆனால் நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் அதர்ஸ். மூணாவது வந்து பிறருக்கு ஹிம்சை நேர்பிப்பவன். யார் மற்றவர்களுக்கு ஹிம்சை கொடுக்குறானோ, வாக்குனாலேயோ மனசுனாலேயோ காயத்தினாலேயோ, அவனுக்கு அகீர்த்தி வரும். அப்புறம் முக்கியமாக எடுத்துக்கொண்ட கர்மத்திலிருந்து விலகுதல், ஓடுதல் அகீர்த்தியை கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று பயங்கரமாக அகீர்த்தி கொடுக்கக்கூடிய விஷயம் எது தெரியுமோ? பெற்றோர்களை இழிவுபடுத்துவது, பெற்றோர்களை மறந்து போவது. பெரிவாளை வந்து பார்த்துக்காம விடுறது வந்து அகீர்த்தியை கொடுக்கும். அந்த குலத்துக்கே வந்து நாசனம் ஆகிடும், சாபம் வரும். பெரிவா சாபம் கொடுக்க மாட்டா, பட் அது வந்து சாபமாக அமையும். பெரிவாளை பார்த்துக்கணும். எந்த ஒரு வீட்டில் முதியோர்கள் வந்து இளமையாக இருக்கக்கூடிய தன்னுடைய சந்ததிகளை பார்த்து பயப்பட்டு நடந்து கொள்கிறார்களோ அந்த வீடு உருப்படாது. பெரியோர்கள் பயமில்லாமல் இருக்க வேண்டும். அந்த அத்தாரிட்டியோடு இருக்கணும். டேய் சொல்கிறத கேளு அப்படின்னு முதியோர்களுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்து அடிபணிந்து வாழ்க்கையை வாழ வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா அகீர்த்தி வரும். இன்னும் நிறைய அகீர்த்தி வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போ நம்மளுடைய மேரேஜ் லைஃப்பில் நம்மளுடைய டிசிப்ளினை இழந்துட்டோன்னா அகீர்த்தி வரும். கமிட்மெண்ட் இருக்கணும். எனி ரிலேஷன்ஷிப் 100% கமிட்மெண்ட் இருக்கணும், இல்லைன்னா அகீர்த்தி வரும். டிசிப்ளின் போச்சுனாலே அகீர்த்தி வரும். இப்படி நிறைய இருக்குது, போட்டுட்டே போகலாம். அதனால் இன்றைக்கி யுவாஸ்க்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னாக்கா, எதனால் அகீர்த்தி வரும், நான் சொன்னதை தவிர புதுசாக எதனால் அகீர்த்தி வரும் அப்படின்னு நீங்கள் வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும். அகீர்த்தி வரும். லோகே
சுகி பவேத் கஹா, எவன் சுகமாக இருப்பான் லோகத்தில்? தனமுடையவன். அதோட சேர்த்து என்ன பார்க்கணும்? தனமபிச்ச கிம், தனம் இருந்தாலும் எவன் சுகமாக இருப்பான் அப்படின்னா அந்த தனத்தை செலவு செய்பவன். நல்லா புரியுறதோ? பணத்தை யார், பணம் இருக்கிறவனே சந்தோஷமாக இருக்க முடியாது. இது ரூல். இது வைக்கிற ரூல் என்னன்னா, பணம் இருக்கிறவனே சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ இந்த ரெண்டு கொஸ்டினும் சேர்த்து போட்டதுக்கு காரணம் என்னன்னா, பணம் இருக்கிறவன் அந்த பணத்தை சரியாக செலவு செய்பவன். பணத்தை எப்படி சரியாக செலவு பண்ணோம்? ரொம்ப முக்கியம். பணத்தில் ரொம்ப முக்கியம் என்ன செலவு பண்ணுறது அப்படின்னாக்க, தர்மமான விஷயத்துக்கு செலவு பண்ணணும். ஏன் தர்மமான விஷயத்துக்கு? அது உன்னுடைய இன்பமாக இருக்கலாம். ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கிக்கணுன்னா வாங்கிக்கோ, தப்பு இல்லை, அது அதர்மம் கிடையாது. ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா வாங்கிக்கோ, நோ ப்ராப்ளம். BMW கார் வாங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும், வாங்கிக்கோ, நோ ப்ராப்ளம். பட் BMW வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு ஒரு போர்ஷ் வாங்கணும், அப்படி அதுவும் அதர்மம் இல்லை, பண்ணிட்டே இரு. ஆனால் அது வந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை வீணாக்கும். என்னெல்லாம் ஆசை இருக்கோ ஆசை வச்சுக்கோ, அதற்கு ஒரு அளவும் வச்சு அனுபவி, தப்பு இல்லை. அப்படி தான் இருக்கணும். சுகம் அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்ல வேணாம் ஜி, நாங்கள் ஏற்கனவே என்னன்னா அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஓகே. பட் ஆனால் அது எல்லாத்துக்கும் வந்து ஏற்கனவே நேற்று கிளாஸில் பார்த்த அந்த திருப்தி ஞாபகம் வரணும். ஹையஸ்ட்டு தபஸ் எது? திருப்தி. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஓகே. அப்புறம் எப்படி செலவழிக்கணும் பணத்தை? முக்கியமாக மற்றவர்களுக்கு கொடுக்குறோமா? எனக்கு 100 ரூபாய் வந்தால் 6 ரூபாய் யாருக்காவது கொடுக்கணும். 1/6 100 ரூபாய் வந்தால் 6 ரூபாய் கொடுக்கணும். 1/6 ஆஃப் மை earning. 1/6 18 ரூபாய் வரும். 100 ரூபாய் எனக்கு வந்ததுன்னா 18 ரூபாய் நான் கொடுக்கணும். போனால் போகிறது, அதில் நீங்கள் கட்டுற டேக்ஸும் இன்க்ளூடட். டேக்ஸ் எதுக்காக கொடுக்குறேன்? தேசத்துக்காக கொடுக்குறேன். அந்த தேசத்தில் என்ன வருது? ரோடு வருது, ஏழைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது, ஓகே, நோ ப்ராப்ளம். டேக்ஸே நான் நிறையா கட்டுறேன், 30% கட்டுறேன். நீ உண்மையை யோசிச்சுப்பார் எவ்வளோ கட்டுறேன்னு. ஆனால் இதில் என்னென்னா, அந்த டேக்ஸ் வந்து எப்படி கொடுக்குறோம்? பிரியாதேயமா, ஃப்ரீயாதேயமா, சம்விதாதேயமா? கடங்காரன் திட்டி 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 கொடுப்போம் நம்ம. ஸோ டேக்ஸ்லேயும் வந்து ஹாவ் த நேஷ்னல் ஆப்ஜெக்ட். ஊழல் நடக்கிறது, அது நிறையா ஆயிட போயிடுறது, இதெல்லாம் இருக்கட்டும். உன்னை பொறுத்த மட்டும் நீ கொடுக்குற, அதை பாரு. ரெண்டாவது, டேக்ஸு போக உன் கையில் கொஞ்சம் பணம் வருதில்ல, அதில் ஒரு அமௌண்ட் வந்து கோவிலுக்கு கொடுக்கணும், அதில் ஒரு அமௌண்ட் வந்து மற்றவர்களுக்காக நான் ஏதாவது செய்யணும். அதாவது கோவில், அப்புறம் ஏழைகள், அப்புறம் படிப்பு, இந்த 3 விஷயத்துக்காக கொடுக்கணும். அப்போது தனம் அப்படிங்கிறது வந்து, தனம் இருந்தால் சௌக்கியம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இருந்தால் மட்டுமே சௌக்கியம் இல்லை, அதை வந்து யதாச்சேஷ்டம், அதை எப்படி செலவழிக்கணுமோ அப்படி செலவழித்தா சந்தோஷமாக இருக்கலாம். உன்னோடைய இன்பத்துக்கே நீ செலவழிச்சிருந்தேன்னா என்னாகும்? உன்னோட இன்பத்துக்கே செலவழிச்சிருந்தேன்னா உடம்பு கெட்டு போகும். அப்புறம் பணம் இருக்கும், ஆனால் உன்னோட இன்பத்துக்கு நீ இன்பத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாய். 45 सर्वसुखानां बीजं किं पुण्यं दुःखमपि कुतः पापात् कस्यैश्वर्यं यः किल शङ्करमाराधयेद्भक्त्या. எல்லா சுகத்துக்கும் பீஜம் எது? நீங்கள் இந்த லைன்னா படிச்சுட்டே வரணும். இந்த கொஸ்டினோட ஃப்ளோ வந்து கேட்ச் பண்ணணும். புரியுதா? லோகத்தில் எது சுகத்தை கொடுக்கும்? தனம் அப்படின்றார். அந்த தனமும் சுகத்தை கொடுத்துருமா? இல்லை, தனத்தை ப்ராப்பராக செலவு பண்ணணும். சரி, தனத்தை செலவு பண்ணாலும் சுகம் ஏற்பட்டுடுமா அப்படின்னு இன்னொரு அடுத்த கேள்வி கேட்டோம்னா, தனத்தை செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு சுகம் வரத்துக்கு என்ன வழி அப்படின்னா, அந்த சுகம் எதில் ஒளிஞ்சிருக்கு?
அப்படின்னா சுகம் உண்மையாவே சர்வ சுகானாம் பீஜம் கிம், அதாவது பீஜமாக, பீஜம்னா என்ன, விதையாக இருந்து வெளியில் சுகமாக துளிர்விடுகின்ற. இப்போது ஒரு ரோஸ் பிளான்ட்டோ இல்லை அரச மரமோ வளருது அப்படின்னா அது வந்து வெளி தோற்றத்துக்கு வந்தது. இப்போ அது சுகம்னாக்க அந்த சுகத்துக்கு பீஜமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறார். அந்த சுகத்துக்கு பீஜமாக இருக்கிறது வந்து புண்ணியம். துக்கம் அப்படி குத்தகா, துக்கத்தினுடைய பீஜம் எது, பாபம். பாபம் புண்ணியம்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதிருஷ்டம். அப்போது நம்மளுடைய தனம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நாம் என்ன பணத்தை சம்பாதிக்கிறோமோ, நம்ம சம்பாதிக்கிற பணத்தினுடைய முக்கியமான பர்பஸ் எது தெரியுமோ, நம்மளுடைய கர்மங்களுக்கு அது பயன்படுத்துறதுக்காக. அந்த கர்மங்கள் வந்து எப்படி இருக்கணும், தெய்வீக காரியங்களோட சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் அந்த கர்மங்கள் வந்து நமக்கு சுகத்தையோ இல்லை துக்கத்தையோ கொடுக்கும். இல்லை, அப்போ தான் சுகத்தை கொடுக்கும். இப்போது பணம் நிறையா இருக்குது, நிறைய பேர்கிட்ட நிறைய வச்சுருக்கா, எல்லாமே சூப்பர், எல்லாமே இது பண்ணால் இப்போ போய் என்ஜாய் பண்ண முடியுமா? ஏன்? லாக்டவுன். ஜி எங்கள் தெரு முனையில் 2 முனையிலையும் வந்து பேரிகேட் போட்டு 2 போலீஸ் நிற்கிறான். நான் புதுசாக இப்போ தான் வந்து இது கார் வாங்கியிருக்கேன், BMW கார் வாங்கியிருக்கேன். அந்த தெருக்குள்ளேயே தான் டுருன்னு ஓட்ட முடியும். பணம் சம்பாதிச்சிருக்கேன், அந்த பணத்தை சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமான BMW காரையும் வாங்கியிருக்கேன். ஐ எம் த BMW கார் ஓனர் அப்படின்ற ஃபீலிங்கும் உனக்கு வந்துடுது. ஆனால் அனுபவிக்க முடியல. யாரோட தப்பு? நீ செய்த பாப புண்ணியம். அப்போது நமக்கு தனம் வரலாம், அந்த தனத்தை நாம் செலவும் பண்ணலாம். அந்த தனத்தை நாம் செலவு பண்ணாலும் அது சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத நம்ம அக்கௌண்ட்டில் வந்து புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் இருந்ததுன்னா சுகத்தை அபிவிருத்தி பண்ணும், பாபம் இருந்ததுன்னா துக்கத்தை அபிவிருத்தி பண்ணும். அனுபவிக்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. சில பேர் புது வீடு வாங்குவா, தங்கலாம் அப்படின்னு, வா சூப்பராக வாங்கிட்டோம், எல்லாம் ஆகிடும், கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சொந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு தான் போய் வாடகை வீட்டில் இருப்பான். வாழ்க்கை ஃபுல்லாக அந்த மாதிரி வாடகை வீட்டிலே இருந்தவா, ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வாடகை வீட்டிலே இருந்தவாளும் இருக்கா. இது யாருக்கு? நம்ம வீடு நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு தடையாருது இல்லையா? அது எதனாலன்னா பாப்பம். அப்போது இதுலேருந்து என்ன நமக்கு லெசன் அப்படின்னாக்க, தனம் சம்பாதிக்கிறது வந்து நல்ல கர்மங்களுக்கு பயன்படுவதற்காக. நல்ல கர்மங்களுக்கு பயன்படுத்தினால்தான் அந்த தனம் வந்து உனக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். அந்த புண்ணியத்தினுடைய வாயிலாக தான் அந்த தனம் வந்து உனக்கு சுகத்தை கொடுக்கும் வண்ணம் அமையும். இல்லைன்னா என்னாகும்? ஹாஸ்பிட்டலில் போய் 4 லட்ச ரூபா சும்மா ஒன்றும் இல்லை, 10 நாள் கொரோனாக்காக அப்படி நீ வெளியில் மூச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்பெஷலாக ஆக்சிஜன் மூச்சு காற்று எடுத்துகிட்டு 10 நாள் வரணும். அதில் 4 லட்ச ரூபா போச்சு. எப்படி இருக்கும்? அந்த 4 லட்ச ரூபா சம்பாதிச்சதுடைய பெயின் என்ன? அதை விட 10 டைம்ஸ் பெயின் அதை வந்து கொடுக்கறதுல இருக்கும். இந்த 4 லட்ச ரூபாய்க்கு என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்போவே அன்னதானத்துக்கு வந்து அவன் வந்து 500 ரூபா கேட்டான். நீங்கள்லாம் சும்மா அன்னதானம் பண்ணுறேன்னு ஊரை ஏமாத்துறேன் போங்கடா அப்படின்னு திட்டி ஒரு மிரட்டிலாம் விட்டுட்டாலாம். எல்லாம் அப்படி என்ன அப்போ நம்மக்கிட்ட பண்ணதுக்கு எல்லாம் ஒரே இப்படி ஒரே மீனா மினுக்கு தான். எல்லாம் திருட்டு பசங்க, எல்லாருமே திருட்டு பசங்க, இப்படி எல்லாமே திருட்டு பசங்க சொல்கிறான். அவன் எக்ஸாக்டாக அவன் என்ன பண்ணுறா, யாருக்கு எவ்வளோ கொடுக்குறான்னு பாருங்களேன். ஒன்றுமே கொடுக்க மாட்டான், கடைசி மட்டும் தாம் பணத்தை தனக்கே செலவு பண்ணிட்டு இருப்பான். அது கூட இல்லாத கருமித்தனங்களும் அப்படியும் இருக்கா. புரியுறதோ? இன்னைக்கு சம்பாதிக்கிறியா, செலவு பண்ணு. அப்போது பாப புண்ணியத்தில் வந்து சரி. அப்போது இந்த பாப புண்ணியம் இந்த விஷயம் இதோடு சேர்ந்து கடைசியாக என்ன கேள்வி கேட்குறாருன்னா, கசிய ஐஸ்வர்யம், எதனால் ஐஸ்வர்யம் ஏற்படும்? எது ஐஸ்வர்யம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நமக்கு ஆளுமை இருப்பது எதுவோ அது ஐஸ்வர்யம். ஈஸ்வரஸ்ய பாவம் ஐஸ்வர்யம். ஆளுமை,
புண்ணியம் இருக்கணும், தனம் சம்பாதிக்கணும், அந்த தனத்தை சரியாக செலவு பண்ணுறது, அதுலேருந்து சுகத்தை அனுபவிக்கிறது, இது எல்லாம் பண்ணக்கூடிய அந்த ஆளுமை, அந்த ஐஸ்வர்யம் எதனால் ஏற்படும்? இன் அதர் வேர்ட்ஸ், இந்த புண்ணியங்கிறத வந்து எப்படிப்பா சம்பாதிக்கிறது? புண்ணியம் இருந்ததுன்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். அந்த ஐஸ்வர்யம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா, யஹ கில சங்கரம் ஆராதயேத் பக்தியா. மூஞ்சிலாம் மலர்றது. யஹ சங்கரம் ஆராதயேத் பக்தியா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஏகவில்வம் சிவார்ப்பணம். ஒன்றுமே உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டார், லிங்கமாக அப்படியே இருக்கார் அவர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்படி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் அந்த ஆத்ம லிங்கத்தை வச்சுண்டு அந்த ஆத்மா ராமனை வந்து எப்போவுமே நீ வந்து பக்தியோட காதலோடு இருக்கணும். அவன்கிட்ட எந்த பொய்யும் சொல்லாத. ஏதாவது தப்பு பண்ணேன்னா அவன்கிட்ட முதல்ல சொல்லு, ஏதாவது வேணும்னா அவன்கிட்ட கேளு, ஏதாவது சாதிச்சேன்னா முதல்ல அவன்கிட்ட சொல்லு. அப்படி உன்னுடைய ஒன்றிய அந்த 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 காதல், அந்த காதல்ன்ற வார்த்தையை ரொம்ப கொச்சப்படுத்திட்டான் இந்த படம் எடுத்து. அந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட காதலோட பகவானை நீ ஆராதனை பண்ணேன்னா உனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் வரும். உண்மை சும்மா கதை விடலை. இங்கே யுவாஸ்லாம் வந்து எவ்வளோ சின்சியராக எதையுமே எதிர்பார்க்காம அவள் பாட்டுக்கு ரெகுலராக பூஜையில் கலந்துண்டா, யாரெல்லாம் சிஏ எக்ஸாம் எழுதினாலும் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. வேலை போகிற மாதிரி இருந்தவனுக்கு வேலை போகல. நல்ல இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த யுவா வந்து போன 6 மாதம் நான் வந்து ஒரு சேலஞ்சு கொடுத்தேன். இது தட்சிணாமூர்த்தி பிரதிஷ்டை பண்ணும்போது 6 மாதம் நீ வந்து தொடர்ந்து பூஜைக்கு வா, எனக்கு எதுவுமே உருப்படியாக லைஃப்பில் ஆகலை அப்படின்னா நான் 1 lakh உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன். யாருமே வந்து எங்கிட்ட கேட்கல, ஜி நான் பூஜைக்கு வந்தேன், எனக்கு எந்த பிரயோஜனமும் வரல, அதனால் எனக்கு 1 lakh கொடுங்க அப்படின்னு யாருமே கேட்கல. ஏன்? எனக்கு பர்சனலாக ஒரு யுவாவும் தெரியும் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கா, எப்படி மேன்மை வந்திருக்கு, எப்படி மேலே போயிருக்கான்னு. அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா, பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து திறந்து ஃபுல்லாக புஷ்பமெல்லாம் இது பண்ணுவாள், சொல்லவே வேண்டாம், தானே 4 பூ வாங்கிட்டு வருவாள். இப்படி பண்ணி 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 இப்போ ஒரு வீட்டில் இருக்கா, இப்போ இன்னும் பெரிய வீடு வாங்கிட்டு போகிறான். அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஜி நீங்கள் என்ன நீ திடீர்னு வேதாந்தத்துலேருந்து டக்குன்னு அப்படியே இல்லை நன்னா இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க, வாழ்க்கை இன்புற்று வாழ வேண்டும். அந்த இன்பத்தினுடைய மூலம் எதில் இருக்குது? நல்ல தனம் சம்பாதிப்பது இதில் இருக்குது. அந்த தனத்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றாக்கி ஐஸ்வர்யத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் வந்து புண்ணியம். அந்த புண்ணியம் எதனால் ஏற்படும் அப்படின்னா இறைவனின் வழிபாட்டினால் ஏற்படும். இது கண்ணுக்கு தெரியாத விஷயம், ஹென்ஸ் ப்ரூவ்டு கிடையாது. இது பண்ணி பார்த்தா தெரியும். இது இன்ஃபர் பண்ண வேண்டிய விஷயம், ஓகே, பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. இது வந்து அறியக்கூடிய விஷயம். பார்த்தது அறியறது, பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, இது அனுபவித்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது 46. அதனால் என்ன, வியாழக்கிழமை பூஜைக்கு சமத்தா வந்துடணும். கோவர்ததே வினீதஹ கோவாஹியேத் யோ திருப்தஹ கோண பிரத்யேதவ்யஹ ப்ரூதே யஷ்சான்ருதம் சாஸ்வத். சஸ்வத்துன்னு இருக்கு, சஸ்வத்துன்னு சொல்லலாம், சாஸ்வத்துன்னு சொல்லலாம். ஓகே. கோ வர்ததே, எவன் வளருவான்? ஜி நான் வளர்ந்துட்டு தான் ஜி இருக்கேன். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக மனுஷாலாம் எப்படி வளருவா? வர்டிக்கலாக வளர்ந்துட்டே வருவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? ஹரிசாண்டலாக வளர்ந்துட்டு போவா. அந்த வளர்ச்சியை பற்றி இங்கே பேசல. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், உயிரோடு இருந்தேன்னா வளர்ந்துருவேன். அதனால் இங்கே அதை பற்றி பேச போகிறதில்ல சங்கரர். உண்மையாகவே யார் வளருவான் அப்படின்னாக்க, வளர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்?
நல்ல மதி உடையவனாக இருக்க வேண்டும். அப்புறம் நல்ல குணமுடையவனாக இருக்க வேண்டும். ஜி இதே சொல்லாதீங்க ஜி. நிறைய பணத்தில் வளர்ச்சி உடையவனாக இருக்க வேண்டும். தரித்திரம் இருக்கக்கூடாது. ஜி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வேதாந்தம் படிக்க வரேன் ஜி, ஒன்றும் வேலைக்காகாது. எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பாதிக்கிறவனை பார்த்துட்டு நான் பார் எல்லாத்தையும் விட்டுட்டேன் பார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் பார். ரிஷிகேஷில் என்னென்னா மணி அடித்தா சாதுஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்ணும். அதில் என்னாச்சு, ஒரு சன்னியாசி வந்து என்ன பண்ணாராம், எல்லாம் க்யூவில் நின்றும் ஒவ்வொருத்தரா இப்படி தட்டை காட்டணும், அவள் போடணும், அவள் போடுவான். இதுக்கு பேர் பிக்ஷான்னு பேர். சன்னியாசி ஆகிட்டா சாப்பிட்ற சாப்பாடுக்கு பேர் பிக்ஷான்னு பேர். ஒரு சன்னியாசி வந்தாராம், தட்டை எடுத்து நேராக க்யூவில் நிற்காமல் நேராக போனாராம். பின்னாடி இருக்கலாம், பின்னாடி வா அப்படின்னா. அவெல்லாம் இல்லை, நான் உங்களை மாதிரி கிடையாது, நான் எவ்வளோ சொத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னாராம். ஃபிசிக்கலாக தான் விட்டுட்டு வந்தார் விழிஞ்சு, மனசில் வந்து அவர் ஒன்றும் எதையுமே விடலை. அப்போது மனசளவில் வந்து எல்லாத்தையும் விட்டு பழகணும். அப்போது அந்த அபிமானம் இருக்குல்ல, அந்த அபிமானத்தை விடணும். அது எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வினீதஹா. வினீத் பிடிக்குமா? ஹீரோ வினீத்னு ஒரு ஹீரோ தான். வினிதா, வினீத் ஆண்பால் பெண்பால் அப்படின்னா என்ன? அடக்கம் உடையவன். அடக்கம் என்ன வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உய்த்துவிடும். அடங்காமல் இருந்த டேய் கொஞ்சம் அடங்குடா அப்படின்னு சொல்லணும். இப்போ இல்லையா வீட்டில் டேய் கொஞ்சம் அடங்குடா, கொஞ்சம் அடக்கி வாசி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா அப்படிமா. அடங்காமல் ஆடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது அடக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பணிவோடு இருக்கிறது. எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் சைலண்ட்டாக இருக்கணும். யாரை மாதிரி? அடக்கத்துக்கு உங்களுக்கு ஒரு சான்று வேணும்னா சிவாம்சமாக இருக்கக்கூடிய ஹனுமானை எடுத்துக்கோங்க. சிவன் எப்படி வந்து நாரணன் கிட்ட அடக்கமாக நடந்துட்டான் அப்படின்னு கேட்டாக்க ஹனுமான் ஒரு எக்ஸாம்பிள். என்ன ஜே நீங்கள் திடீர்னு நாராயணனுக்கு ஓட்டு போடுறீல்ல, ரெண்டு பேரும் ஒன்று தான்ப்பா, ஒருத்தர் இன்னொருத்தரை காதலிப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் அவங்களோட வேலை. அப்போது ஹனுமானோடைய அடக்கமை நீங்கள் பார்த்தேன்னாக்க நீங்கள் வந்து அதை மதிப்பிடவே முடியாது. ஹனுமான் வந்து நமக்கு ரோல் மாடலாக இருக்கணும். பராக்கிரமத்துக்கு, வீரத்துக்கு, தைரியத்துக்கு, சௌரியத்துக்கு, எல்லாத்துக்கும் அவர் வந்து இருக்கணும், இன்க்ளூடிங் அடக்கத்துக்கு. எல்லா அனுமார் மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் எனக்கு நிறையா இருக்குது. அந்த அடக்கம் மட்டும் இல்லை ஜி அப்படின்னா அகீர்த்தி ஏற்படும். அடக்கம் இல்லாதவனுக்கு இந்த உலகம் வந்து தூக்கி போட்டுடும். ஏபிஜே அப்துல் கலாம் ஜிக்கு ஏன் அவ்வளோ நல்ல பேர்? அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அடக்கமுடையவராக இருந்தார். அப்ரஹாம் லிங்கன் ஒருத்தர் இருந்தார். அப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணான்னா, அவர் வந்து செனட்டில் வந்து இது எடுக்கும்போது அப்ரஹாம் லிங்கனோட அப்பா வந்து செருப்பு தைக்கிறவர் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு லோ இன்கம் குரூப் கேட்டகரியிலேருந்து ஒருத்தர் பிரசிடெண்ட் ஆனது வந்து ஏற்கனவே இருக்கிற மெத்த பணக்காரர்களுக்கு வந்து அது வந்து ஏற்புடையதாக இல்லை. அதனால் அந்த செனட்டில் வந்து அப்ரஹாம் லிங்கனை வந்து அசிங்கப்படுத்துறதா நினச்சிட்டு ஒருத்தர் எழுந்து கேட்டார், உங்கள் அப்பா தெரியும்ல, உங்கள் அப்பா தான் எனக்கு என் காலுக்கு செருப்பு தைச்சி போடுவார் அப்படின்னு சொன்னார். உடனே வந்து அப்ரஹாம் லிங்கன் அதுக்கு என்ன பதில் சொன்னார்? அவனை வெளில அனுப்புடா, நான் யார் தெரியல, பிரசிடெண்ட்டு. அப்படி சொல்லலை. என்ன சொன்னார்? ஆமாம் எனக்கு தெரியும், நானும் எங்கள் அப்பா கிட்டேருந்து தொடர்ந்து அந்த தொழிலில் கற்றுன்ருக்கேன், எனக்கும் வந்து நன்னா செருப்பு தைக்க வரும், நல்ல செருப்பு நானும் தைச்சிருக்கேன். இன்கேஸ் எங்கள் அப்பா தைச்சு கொடுத்த செருப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் தைச்சு தரேன் அப்படி. யார்? பிரசிடெண்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சொல்கிறார். அப்படிப்பட்ட பணிவு இருக்கணும் மனுஷனுக்கு. அந்த பணிவு இல்லையோ நீ என்ன சாதிச்சாலும் உன்னை வந்து அது நாசனமாக்கிடும். பணிவு இருக்கணும், எங்கே இருந்தாலும் இப்படி பணிவு இருக்கணும். கோவா ஹீயத்தே,
அப்போ எவன் பணிவுடையவனோ அவன் வர்த்ததே. யார் ஹீயத்தே, யார் நாசமாயிடுவான், யார் ப்ரைடு உடையவனோ, தன்னை பற்றின அந்த கர்வம் உடையவனோ. திருப்தகா, ராவணன் கண்ணுக்கு முன்னாடி தெரியறது அழிய போகிறோம் போக போகிறது அப்படின்னு, இருந்தாலும் அவனால் அவனுடைய அந்த அகங்காரமானது அவனால் விட்டு கொடுக்க முடியல. இல்லை நான் போய் கடைசியாவது ஜெயிச்சுருவேன், முடியாதப்பா முடியாது. இன்னொன்று, நீங்கள் உங்களை பற்றி பெருமை பேசி பாருங்களேன், நீங்கள் வந்தாலே காத தூரம் தள்ளி போவான் எல்லாரும். நீங்கள் உங்களை பற்றி பேசிக்காமல் மற்றவர்களுடைய நற்குணங்களை மட்டும் எடுத்து பேசுங்களேன், எல்லாருமே உங்ககிட்ட வந்து விரும்பணும், உங்கள் கூட நடந்துக்கணும்னு நினச்சிப்பான். ஐயன்ற நம்மளுடைய விஷயம் இருக்குல்ல, நான் ஆஃபீஸ் போடுறது, நான் வீட்டில் நடக்கிறது, அங்கே பண்ணுறது, இது பண்ணுறது, இதை பற்றி பண்ணுறது, அதை பற்றி பண்ணுறது, அதெல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது கான்டெக்ஸ்ட்டில் தேவைப்பட்டால் சொல்லணும், இல்லைன்னா நம்மளை பற்றி நாம் பேசாமல் இருக்கணும். நம்மளை பற்றி நாம் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை கொண்டு வந்தோன்னா தான், அந்த ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்தோன்னா தான் நம்மளை பற்றி நாம் நினைக்காமல் இருக்கிற டிசிப்ளின் மைண்டுக்கு வரும். அப்போ ஃபஸ்ட்டு இது என்னது, ஃபஸ்ட்டு சாதனை என்னது, நான் ஐ நான் இந்த வார்த்தையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்டு பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவாய்டு பண்ணி பழகுங்கோ. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் தான் வச்சேன் அதை, நான் தான் இதெல்லாம் போட்டேன். யார் பெட்ஷீட் போட்டா அப்படின்னு கேட்டால் நான் தான் போட்டேன் அப்படின்னு அப்போ கூட வந்து அந்த நான் சொல்கிறச்சே வந்து கொஞ்சம் தயங்கி சொல்லணும். பெட்ஷீட் போட்டாச்சா, அதுக்கு என்ன பதில் சொல்லணும், கிளாஸ் நடக்க போகிறது, பெட்ஷீட் போட்டாச்சா, நான் தான் போட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. பெட்ஷீட் போட்டாச்சு, அந்த இடத்துல அந்த நான் அவாய்ட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கர்மம் நடந்ததா, கர்மம் நடந்தது, கர்மம் நடந்ததான்னு கேட்டால் நான் தான் செய்தேன் சொல்லக்கூடாது. ஏன் இது சொல்லக்கூடாது அப்படின்னா, என்னது சரியாகவே போடல, நீ தான் நான் போட்டது, அப்போ வந்து நான் எடுத்துக்கணும், நான் தான் போட்டேன், இல்லை அவன் யார் அந்த பையன் போட்டான், நான் சரியாகவே போடலையே, இல்லை நான் தான் ஃபைனலாக அட்ஜஸ்ட் பண்ணேன், நான் தான் அதை பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு மற்றவர்கள் மேல் விழுகின்ற பழியை கூட நீங்கள் சம்பந்தப்பட்டிருந்தேன்னா, மற்றவர்களை அதிலேருந்து காப்பாற்றினேன்னா நீங்கள் வர்த்ததே. நான் சொல்லிட்டு இருந்தோம், ஹீயத்தே. அப்புறம் யாரை நம்பவே கூடாது அப்படின்னு கேட்குறார் சங்கரர். யாரை நம்பவே கூடாது, யஹா சாஸ்வத் அன்ருதம் ப்ரூதே. அடிக்கடி இங்கே சாஸ்வத் அப்படின்னாக்கா அடிக்கடி பொய் சொல்கிறவன், ஏஹே சும்மா சொன்னேனே நீ அந்த நம்பி போயிட்டியா அப்படின்னு அடிக்கடி பொய் சொன்னான்னா நாம் நம்பாமல் இருக்கிறதில்ல, நம்ப மாட்டோம் ஜென்ரலாக. ஆனால் என்ன பண்ணுறது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மறந்து போய் திருப்பி ஓட்ட போட்டுடுறோம் வேறு வழி இல்லாமல். சரியா, அதனால் வந்து அடிக்கடி பொய் சொல்கிறவனை வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்தராக என்ன சொல்கிறாரு 47லேருந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஒரு நாளைக்கு வந்து காத்தால கிளாஸ் லீவ் இருக்கும். நாளைக்கு பதிலாக நம்ம வந்து சனிக்கிழமை கிளாஸ் வச்சுருக்கோம். சரியா, ஸோ நாளைக்கு கிளாஸ் லீவு, நாளான்னைக்கு கிளாஸு இது இருக்கும். சரியா, இப்போ நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு காத்தால அந்த டைமில் வந்து படிக்கலைன்னா ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னா, கிளாஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்து நீங்கள் சம்மரி பண்ணுங்க. ஒரு 10 பாயிண்ட் எழுதும். இப்போ பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் இது மட்டும் எவ்வளோ கிளாஸ் ஆகிருக்கு, இன்னைக்கு 13 இல்லையா, 14, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே 14 கிளாஸ் ஆகிருக்கு. இந்த 14 கிளாஸில் ஏதாவது ஒரு கிளாஸ், ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் விட்டுருங்கோ, இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். அது தவிர இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸில் வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துட்டு நாளைக்கு அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, 5 பாயிண்ட்டு. சரியா, 5 பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு நீங்கள் சம்மரி பண்ணிக்கோங்க. ஒரு நோட் புக்கில் எடுத்து ஜஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுங்க, அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகே, இது வந்து நாளைக்கு ஜஸ்ட்டு ஹோம்ஒர்க்.
அகெயின் ஆப்ஷனல் ஹோம்ஒர்க் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். நாளைக்கு கார்த்தால வேறு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா அது கூட பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அடுத்த கிளாஸ் நமக்கு வந்து சனிக்கிழமை கார்த்தால 7 to 8 இருக்கும். ஹரி ஓம்.